அதாவது அடுத்த வந்து உங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டி வந்து எவ்வளோ வயசாகி நான் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு டார்க் சீக்ரெட் இருந்தாலும் இருந்திருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதாவது வாழ்கிற எல்லாத்துக்குமே அது சாகக்கூடாது அப்படின்ற ஆசை இருக்கும். அது பேராசைன்றது எப்போ அப்படின்னா சாக மட்டும் இல்லை, நான் எப்பவுமே எங்கே இருக்கணும் அப்படின்றது அந்த பேராசை. அந்த பேராசை இன்னைக்கு எங்கே கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பிறந்த குழந்தைங்களோட கட் பண்ணி அதிலிருந்து சீரம் தயாரித்து மூஞ்சில் யூஸ் பண்ணுறதுக்கு EGF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வாட்ச் வந்து armorado.comல கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது ஆதி காலத்தில் இந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து கான்கர் பண்ண முடியாத ஒரு விஷயம் எது அப்படின்னா டெத்து தான். சாவை வந்து தடுக்கவே முடியாது. ஸோ இன்ன வரைக்கும் எல்லாரும் செத்துட்டு தான் இருக்கிறாங்க. குட் திங். அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா மனுஷனுக்கு வந்து இந்த பேராசைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது சாவு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஆதி காலத்து மனுஷன் வந்து கோயிலை கட்டினான், பிரமிடு கட்டினான், நரபலி கொடுத்தான், எல்லா கிறுக்கு வேலையும் செஞ்சான். சாவு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தப்பிச்சு ஓடவே முடியறதில்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மனுஷன் எப்படி யோசிச்சான் அப்படின்னா சாவு வரது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் தான் வருது. ஸோ நம்ம வயசாகிறதே தடுத்துட்டா, ஏன்னா எங்க இருக்கிறவங்க ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ அப்பதான் வந்து இந்த ஆன்டி ஏஜிங், டி ஏஜிங், ரிவர்ஸ் ஏஜிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து உருவாக ஆரம்பிச்சு மனுஷன் வந்து லாஸ்ட் ஒரு 300 years 200 years வந்து இதுக்காக பயங்கரமா மெனக்காட ஆரம்பிச்சான். ஏன்னா பணம் வந்தவங்க எல்லாருமே வந்து தான் பணக்காரன், தான் அழகா இருக்கேன், நான் பாப்புலரா இருக்கேன், நான் எப்படி சாவுவேன், நான் எதுக்கு சாகணும், நான் சாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு தீவிரமான ஒரு விஷயமா வந்து ஆக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்காக என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து நிறைய தற்கொலைத்தனமா பண்ணான். ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அதாவது மெர்க்குரியை சாப்பிட்றது அண்ட் லெட்டை சாப்பிட்றது அண்ட் அதுக்கப்புறம் ரேடியம் எடுத்து மூஞ்சில பூசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேன்சர் கொடுக்கும். எல்லாமே ரேடியோ ஆக்டிவ். ஸோ பாய்சனஸ். ஸோ மனுஷன் இதனால எக்கச்சக்கமாக செத்து போனான் இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்ணி. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணல, பட் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. நான் ஆல்சோ வந்து இந்த விஷயத்தை பற்றி நான் பேசணுன்ட்டு வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் வந்து சாண்ட்ரா புல்லக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் பொது ஜனத்தோட இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி படம் இருக்கும். பல்கராலாம் இல்லாமல் அந்த மாதிரி படம்லாம் நடிப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு இன்டர்வியூவில் வந்து எலன் டிஜெனர் அப்படின்ற ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் எங்கே இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் இருக்குது. அது வந்து ஹாலிவுட்டில் இந்த மாதிரி சலூன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, நான் பண்ணேன். கேட் பிளாங்கெட் அப்படின்ற இன்னொரு ஆக்ட்ரஸ் பண்ணுறாங்க, நிறைய ஆக்ட்ரஸ் அதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பார்த்தோன்னா எனக்கு செம்ம ஷாக் ஆச்சு. அதுக்கப்புறம் புக் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் படித்து அதுக்கப்புறம் மறந்து போயிட்டு அந்த டாபிக் பண்ணுறதுக்கு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து பிரையன் ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தியா வரைக்கும் வந்துட்டார். அப்போ வந்து தெரியல அவருக்கு, ஏன்னா ஏர்போர்ட் விட்டு இறங்கினோடனே ஏர் பொல்யூஷன் இருந்திருக்கும். ஒரு ஹோட்டல் ரூமில் தங்கியிருப்பார், அங்கேயும் ஏர் பொல்யூஷன் இருந்திருக்கும். ஆனால் அவருக்கு அங்கெல்லாம் ஏர் பொல்யூஷன் இல்லை, திரும்பி ஊருக்கலாம் போல. அவர் ஒரு இன்டர்வியூக்கு வராரு, பாட்காஸ்ட்லாம் ரன்னிங்கில் ஓடிட்டு இருக்கிறப்ப வந்து இல்லை எனக்கு ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இது வேர்ல்டு ஃபுல்லாக நியூஸ் ஆகுது. இதனால இந்தியாவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வருது. அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு ரிசர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ வந்து லங் கேன்சர் யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னா நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு அதிகமாக வரதுக்கான ரீசன் வந்து ஏர் பொல்யூஷன். அதனால இன்னும் நிறைய பிராங்கிடைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அதனால வருது, ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பப்ளிஷ் ஆகி நிறைய பேர் இதை பற்றி பேசிட்டுலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்தியா காட் லேட்டன்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க. அதில் வந்து நம்ம ஜியோட சொந்தக்காரர் தான் வந்து அந்த ஷோவில் வந்து பிரச்சனையை பண்ணி விட்டு டைவர்ட் பண்ணி விட்டு களைச்சி விட்டு போயிட்டார் அடுத்து. ஸோ குட் திங் வந்து இந்த வீடியோ நான் முன்னாடி பண்ணல. ஸோ இப்போ பண்ணுறதுனால வந்து அகெயின் இது வந்து திரும்ப ஒரு அட்டென்ஷன் கிராபிங்கான ஒரு விஷயமா இருக்கும், விச் இஸ் ஆக்சுவலி குட். ஸோ இப்போ இதில் இன்னும் ஒரு விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் வந்து எங்கள் ஊருக்காரங்களாம் எப்பவுமே எங்கே இருப்பாங்க, நல்ல ஸ்கின் இருக்கும், நாங்கள் வந்து முடி கொட்டவே கொட்டாது இப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பெருமையான விஷயமா இனிமேல் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா கொரியன் மக்கள் வந்து இது ஒரு பெருமையான விஷயமா ஒரு 3-4 ஜென்ரேஷனாக சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது 2012 வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்கு, ஒரு ஆர்டிகல் ஒயிட் பேப்பர் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதில் வந்து கொரியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சர்க்கம்ஸ்டிஷன் வந்து இப்போ வந்து நாட்டில் ரொம்ப கம்மியாயிடுச்சு, யாருமே பண்றதில்ல. இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் வந்து இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரும் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதனால மக்கள் இப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றதில்லை அப்படின்ட்டு. இப்போ 2023 வந்து ஒரு பேப்பர் வந்திருக்கு, கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் வந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 94% வந்து சர்க்கம்ஸ்டிஷன் வந்து அதிகமாகுது. அண்ட் இது வந்து மெடிக்கல் கவுன்சில் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுது. அண்ட் நீங்கள் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இதை வச்சிருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டா உங்களுக்கு வந்து இதை பண்ணால் உங்களுக்கு நல்லது, ஃபியூச்சரில் வந்து சேஃபாக இருக்கும், அதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும். இது வந்து 1980s 90s வந்து ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய விஷயமா கண்டக்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 90-80-100% வந்து பண்ணுவாங்க, பிறந்த குழந்தைங்களுக்கு பண்ணிடுவாங்க. அது வந்து HIV அப்போ வந்து நிறைய ரேம்பட்டாக இருந்துச்சு ஆஃப்ரிக்காவில். ஸோ அதை வந்து இது கட் டவுன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயமா பண்ணிருப்பாங்க. மூவிங் ஃபார்வர்டு இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த EGF என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் அண்ட் growth ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எபிடெர்மல் growth ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ப்ரோஜெனிட்டர் செல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோஜெனிட்டர் செல்ஸ் வந்து ஒரு பிறந்த குழந்தையோட பாயிண்டோட பீனஸோட டிப்பு அந்த ப்ரோஸ்கின்னை வந்து
வந்து கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் செல்ஸ் எல்லாமே. இது சம்டைம்ஸ் வந்து எப்படின்னா அதே எக்ஸாக்ட் செல்ஸ், அது அந்த ஃபோர் ஸ்கின்லேருந்து எடுக்கிற செல்ஸ் வந்து பயங்கர ஹை ப்ரைஸுக்கு சேல் ஆகும். அதுலேருந்து எடுக்கிற செல்ஸை எடுத்து கல்ச்சர் பண்ணி இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறது வந்து கம்மி ப்ரைஸுக்கு சேல் ஆகும். அப்படி கம்மி ப்ரைஸுக்கு சேல் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் இன்ஜெக்ஷனாக வந்து மூஞ்சில் போட்டுக்கிறாங்க. ஹாலிவுட்டில் வந்து நியூயார்க்கில் வந்து நிறைய சலூன்ஸ் வந்து இதை பண்ணுறாங்க. அதாவது எல்லாமே வந்து ஒரு சயின்டிஃபிக் தியரியாக இருக்கிறப்ப வந்து நம்ம யதார்த்தமாக அது வாழ்க்கையில் பார்க்க முடியாது. எப்போ வந்து தியரிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நம்ம இன்ஜினியரிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சலூன் அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்டர் இத்தனை வருஷம் படிச்சுட்டு அவர் சர்ஜனாக இருக்கணும். சும்மா ஒரு MBBSலாம் கிடையாது, சர்ஜனாக இருக்கணும். அவர் வந்து பண்ணாதான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க, வேற எங்கேயும் அலோட் கிடையாது. அதை தாண்டி இப்போ வந்து ஒரு சலூன்லேயே வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த டெக்னாலஜியோட இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், ஃபார்முலா 1, MotoGP, இந்த பைக் ரேஸு, கார் ரேஸ்லாம் வந்து நிறைய அந்த எக்ஸாஸ்டாக இருக்கட்டும், கிளச் பிளேட்டாக இருக்கட்டும், இந்த புதுசாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி எது வந்து டெஸ்டட் அண்ட் ட்ரையல்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த EGF அப்படின்றது வந்து ஒரு சராசரியாக சலூனில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டாக்டர் கூட இல்லை. ஸோ அப்போ என்னன்னா இந்த ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் மாரி போடுறது அண்ட் அது வந்து ஒரு க்ரீம் சீரம் மாரி அப்ளை பண்ணுறது, இதுக்கு வந்து கிட்டத்தட்ட $650 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 40,000 to 50,000 இருக்கும் ஒரு சிட்டிங்க்கு. அண்ட் இதில் இன்னும் நிறைய ஹையர் லெவல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. இந்த சாண்ட்ரா பல்லக் இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இப்போ இது கொரியாவில் வந்து இது கிட்டத்தட்ட வந்து கம்பல்சரியாக ஆயிடுச்சு. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இது குழந்தை பிறந்த உடனே இது ஒரு விஷயமா பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுலேருந்து இப்போ ஒரு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ அதை நம்பி வந்து ஒரு $46 பில்லியன் பின்னாடி வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் அது அங்கே வந்து ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இன்னும் மற்ற கண்ட்ரீஸ்லையும் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா திங்க் அபவுட் இட் கைஸ். நம்ம வந்து ஒரு ஆக்ட்ரஸை புகழ்றதா இருக்கட்டும், நேச்சுரலாக இப்போ உங்கள் அப்பா வயசாகிடுச்சு, அதே ஏஜில் இருக்க ஒரு ஆக்டர் வந்து இன்னும் 20 வருஷம் கம்மியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இத்தனைக்கும் உங்கள் அப்பா வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ருப்பாரு, தண்ணி அடிச்சிருக்க மாட்டார், தம் அடிச்சிருக்க மாட்டார், அவருக்கே இவ்வளோ ஏஜிங் ஆகுது. இதெல்லாம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு வந்து ஏஜ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை யோசிக்கணும், ஓகேவா? ஸோ இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பெருமைப்படுற விஷயம்லாம் இல்லை. மனுஷன்னா வயசாக தான் செய்யும், வயசானா சாக தான் போகிறான். ஸோ இதை சாகாமல் இருக்கிறான், ஒரு ஏஜ் ஆகாமல் இருக்கிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணான்றதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ எஸ்பெஷலி காசு கையில் இருந்துச்சுன்னா யாருமே ரொம்ப ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்க்குலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. குயிக்காக எனக்கு நடக்கிறதுக்கு நான் எவ்வளோ நாள் காசு தரேன் அப்படின்றதான் இருப்பாங்க. ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட் வில் catch up again on another video guys, and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.